இயேசுவே, உமதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உமதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வில் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உமதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். என்னென்ன இன்னல்கள் எழுந்தாலும் தடையில்லை உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வில் விடைதான் உன் சொந்தம், இருந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். பகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தையே என்றார்கள். இயேசு அவரிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையை போல செயல்படுகிறீர்கள் என்றார். நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவரிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தை எனில்
நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The truth will set you free. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, God is truth. O Lord God, you are God and your words are true. கடவுளே உண்மை. ஆண்டவரே கடவுளே, நீரே எம் கடவுள். உமது வார்த்தைகள் உண்மையானவை. God is love. God loves his people more than a bridegroom his beloved. God so loved the world that he gave his only son. கடவுளே அன்பு. கடவுள் தன் மக்களை, மணமகன் மணமகளை அன்பு செய்வதை விட அதிகம் அன்பு செய்கிறார். கடவுள் இவ்வுலகை எவ்வளவு அன்பு செய்தார் எனில் தன் மகனை அளிக்கும் அளவுக்கு அன்பு செய்கிறார். God so loved the world. The Bridge என்ற ஒரு வீடியோ திரைப்படத்தை பற்றி சொன்னேன். கப்பல் போகும்போது திறந்து விடப்பட வேண்டும், ரயில் போகும்போது அது சமமாக்கப்பட வேண்டும். தனுஷ்கோடியில் பாம்பன் பாலம் இருக்கிறதோ அப்படி ஒரு தந்தை தன் மகனை பலி கொடுத்து அந்த ரயிலில் செல்கின்ற பயணிகளுக்காக அவருடைய உயிரை காக்கும் பொருட்டு தன் மகனை பலி கொடுக்கின்றார் என்ற ஒரு அருமையான ஒரு உண்மை சம்பவம் தான் அது. அதே போன்று இறைவன் தன் மகனை பலியாக கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை காப்பதற்கு இறைவன் உடனே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். வேண்டாம், உன் மகனை பலி கொடுக்காது. அதற்கு பதிலாக அதோ புதரில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த ஆட்டு கடாவை நீ பலிகொடு என்று மாற்று பலி பொருளை தேர்ந்த இறைவன் தன்னுடைய மகனை பலி கொடுப்பதற்காக மாற்று உபாயங்களை கையாளவில்லை, சாக்கு போக்குகள் தேடவில்லை. எப்படிப்பட்ட ஒரு சித்திரவதை! யூதர்களிலே அது அவமான சாவு, ஒரு கொலை தண்டனை. ஊருக்கு வெளியே அந்த சிலுவை தண்டனை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் அவ்வளவு அவமானம். மேலே எழுதப்பட வேண்டும் என்ற கருத்துக்காக அவன் சிலுவையில் அறையப்பட்டான். போவோர் ஒருவரெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அன்னைக்கு நாள் பூரா தொங்கிட்டு இருக்கும் உடல். என்ன தப்பு செஞ்சாவன் என்று குற்றச்சாட்டு, குற்றப்பத்திரிகை. நாசரேயனாக இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதி வைக்கப்பட்டதும் வேதத்தினுடைய வாக்கு. இவர்தான் யூதர்களின் அரசன் என்பதை பிரகடனப்படுத்தியது அந்த குற்றச்சாட்டு. If you wish to be convinced of eternal truths, do not augment your arguments, but weed out your passions. என்றுமுள்ள உண்மைகளால் திடப்படுத்தப்பட வேண்டுமெனில் வாதங்களை பெருக்க வேண்டாம், அதீத பற்றுக்களை களையுங்கள். வாதங்கள், ஒரு வாதனா பிரதிவாதம், இன்னொரு வாதனா பிரதிவாதம். நீ ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்றது, இவைகள் ஒரு காலம் சமாதானத்தையோ தீர்வையோ, நல்ல தீர்வையோ, தீர்வு ஏற்படலாம், எதிரி பயந்துக்கிட்டு போகலாம், வாய் அடைத்து கொண்டு போகலாம். ஆனால் நல்ல தீர்வு என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய அதீத பற்றுக்கள். The truth will set you free. அவை எது உண்மை அதை ஏற்றுக்கொண்டோமானால் விடுதலை பெறுகிறோம் குழப்பத்திலிருந்து. அத்தனாகி அப்பனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்தொவ்வாத பல்பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான் இறைவன். திருமழிசை. நம்ம இந்த கருத்தை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்கிறோம். என்ன கருத்து? இறைவனே என் தாய் தந்தையாக, அப்பனாக, அம்மாவாக, அம்மையப்பண்ணி என்ற ஒரு பாடல் வந்ததுனால இந்த கருத்து நமக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய அந்த யூத குலத்து மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மோனோதேயிசம், ஒரே கடவுள், ஒரு ஆண் கடவுள் தான், பெண் கடவுளுக்கு இடமில்லை என்கின்ற வகையில் தான் நம்முடைய சிந்தனை இருந்தது.
அதே கடவுள் தான் என்ன சொல்றார்? தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்பது நமக்கு வேதத்தில் மிக பிடித்தமான வசனம் ஆயிற்று. அப்ப தாயும் தந்தையுமாக இருக்கின்ற கடவுள் தானே, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஆகவே அதுக்குள்ளார போகக்கூடாது நம்ம. அப்ப அர்த்தநாரீஸ்வரா, அவர் அப்போ திருநங்கையா, அப்ப ரெண்டு கலந்துருக்குது, அது வல்ல. எல்லா குணங்களையும் கொண்டவர் இறைவன். அப்பாவுக்குரிய குணம், அம்மாவுக்குரிய குணம், அந்த இரக்கம், பரிவு இவைகளை இருப்பதாகத்தான் அத்தனாகி அப்பனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் என்னை ஆளுகின்ற அரசனாக கடவுளாக எனக்கு ஒவ்வாத பல பிறப்புகளில் இருந்து பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான். ஒரு மனைவி கணவன்கிட்ட சொன்னார், ஐயா ஐயா என் கணவரே, 7 பிறப்புக்கும் நீங்க தான் என் கணவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ உங்க விருப்பம் என்ன? 47வது பிறப்பா எனக்கு இருக்கணும், இதோட போதும் சங்காத்தம் அப்படின்ற மாதிரி சொன்னான்ற அர்த்தம். அப்ப இது பிற மதங்களின் நம்பிக்கை, பல பிறப்புகள். அது நமக்கு அல்ல. பல பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான், எல்லாவற்றையும் அழித்து நம்மை ஆட்கொள்ளுகின்ற தேவன். Man's true destiny cannot be contained within the narrow confines of temporal existence. Riches cannot really satisfy man. Man cannot be measured by material things. மனிதனின் உண்மையான சேருமிடம் குறுகிய எல்லைக்குள் அடங்குவதில்லை. செல்வம் உண்மையான நிறைவை தர முடியாது. மனிதனை பொருட்களால் அளவிட முடியாது. இப்ப ஜப்பான்ல ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட், அதிகமான பொருட்கள் இருக்கக்கூடாது, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்கின்ற மாதிரி எல்லாவற்றையும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், தேவையில்லாமல் இருக்கக்கூடியவர்கள், கிளட்டர் ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய வகையில இவைகளை அப்புறப்படுத்துதல். கிளட்டர் ஃப்ரீ ஒரு அருமையான கான்செப்ட். இதை மக்கள் இப்பொழுது கடைபிடிக்கிறார்கள். மனிதனை பொருட்களால் அளவிட முடியாது. நமக்கு என்ன, நிறைய பொருட்கள் வேணும்னு ஆசைப்படுறோம். ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், மிக்சி, அது கட்டில், பீரோ, அது லொட்டு லொஸ்கு அப்படின்னு பார்த்தா நிறைய பொருட்கள். ஒரு இயல்பான ஒரு ஆசைதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இவைகளை எல்லாம் களைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் இயேசுவினுடைய போதனைக்கு செல்கிறோம். இவங்களை எல்லாம் விட்டு விட்டு என்னை பின்சல். அதான் உயர்ந்த உத்தமமான வழி. கடைபிடிப்பது, ஏற்றுக்கொள்வது என்பது சிரமம், சவால். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சவால் நிறைந்தவர்கள். அவைகள் உண்மை. அந்த உண்மை நமக்கு விடுதலை தரும். To be a disciples of Jesus, forgetting oneself, தன்னையே மறக்க, denying oneself, தன்னையே துறக்க, opening oneself, தன்னையே திறக்க. Faith is dead to doubt, dumb to discouragement, blind to impossibilities. விசுவாசம் சந்தேகத்திற்கு சாவையும், ஆர்வம் இழப்பிற்கு ஊமையாகவும், முடியாதவைகளுக்கு கண்மூடி இருக்கவும் செய்கிறது. அவரின் சீடராக இருப்பவன் தன்னோடு தானே அடிக்கடி போராட வேண்டியவனாக இருக்கிறான். விட்டுவிடு பொருளாசையை என்று மனம் சொல்லும், விடுவேனா உன்னை என்று அதுவே மிரட்டும். இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, shine on me and dispel my blindness. Breathe your fragrance on me. Let me hunger and thirst for your love. Touch me so that I burn in your peace. ஆண்டவராயே, என் மீது ஒளிர்ந்து என் அகையிருளை போக்கியருளும். சுகந்தத்தை என் மீது வீசியருளும். சுவை என் மீது, சுமை உன் மீது என்கின்ற வகையில் அன்புக்கான என் தாகத்தை மிகுதியாக்கும். உண்மையை நாங்கள் அறியவும், அறிந்து அதை நேசிக்கவும், நேசித்து அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் நீரே எம் உள்ளத்தில் அரசராக, ஆண்டவராக, நல்லாயனாக, எம் நண்பனாக, தோழனாக எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் உணரச் செய்து அதை பிறருக்கும் பகிர்ந்து இந்த உண்மையான கிறிஸ்துவின் ஒளி எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. நாங்கள் நடக்க வேண்டிய வழிக்கு
அது ஒளியை தருகிறது. அதன் ஒளியில் நடக்க உம் சொற்களை கேட்டு நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். விருந்துக்கு வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். மன்னோரை நல் மனதோரை மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். தாழ்நிலை நீக்கி இறை உறவை தரும் விருந்துக்கு வாருங்கள். வாழ்நிலை சூழ்ச்சி சாத்தானை வெல்லும் விருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள். திருவிருந்துக்கு வாருங்கள். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.